வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் அத்தியாயம் 1 ஹனுமதः சமுத்திரதரணம். ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டுதல். பார்ட் 1 of 4. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत् समेत श्री रामचंद्र स्वामिने नमः. श्रीमद् वाल्मीकि रामायणं सुंदरकांडम्. पुराकुशलवाभ्यां श्रीरामसन्निधावश्वमेधयज्ञवाटे 32 दिनेषु गीते श्रीमद् रामायणे षोडशेऽह्नि किष्किन्धाकाण्डे 51तमसर्गमारभ्य यावत् काण्डसमाप्ति सुन्दरकाण्डे आदितः सर्गत्रयं च गीतम्. तस्मिन् दिने गीताः श्लोकाश्च 798. ஆதியில் குஷன் 11 இவர்களால் ஸ்ரீராமர் சந்நிதியில் அஸ்வமேத யாகசாலையில் 32 தினங்களில் கானம் செய்யப்பட்ட ஸ்ரீமத் ராமாயணத்தில் 16ஆம் நாள் கிஷ்கிந்தா காண்டம் 51வது சர்க்கம் முதல் அந்த காண்டம் முடியவும் சுந்தர காண்டத்தில் முதல் 3 சர்க்கங்களும் கானம் பண்ணப்பட்டன. அன்று கானம் செய்யப்பட்ட ஸ்லோக சங்கியை 798. பிரதமः சர்கः முதல் சர்க்கம். ஹனுமதः சமுத்திரதரணம். ஆஞ்சநேயர் சமுத்திரத்தை தாண்டுதல். ततो रावणानीतायाः सीताया शत्रुकर्षणः एष पदमन्वेष्टुं चारणाचरिते पथि. ततः பிறகு शत्रुकर्षणः शत्रुக்களின் ஒருவழிக்கும் அவர் சாரணாச்சரித்தே சாரணர் என்னும் தேவர்கள் சஞ்சரிக்கிற பதி மார்க்கத்தில் ராவண நீதாயாக ராவணனால் திருடிக்கொண்டு போகப்பட்ட சீதாயாக சீதையின் பதம் இருப்பிடத்தை அன்வேஷ்டும் தேட ஏஷ அவா கொண்டார். பிறகு சத்ருக்களின் ஒரு அழிக்கும் அவர் சாரணர் என்னும் தேவர்கள் சஞ்சரிக்கிற மார்க்கத்தில் ராவணனால் திருடிக்கொண்டு போகப்பட்ட சீதையின் இருப்பிடத்தை தேட அவா கொண்டார். துஷ்கரம் நிஷ்பிரதித்வந்த்வம் சிகீர்ஷன் கர்ம வானரः சமோதக்ரசிரோக்ரீவோ கவாம் பத்திரேவா பபோ. வானரः வானரர் நிஷ்பிரதித்வந்த்வம் ஒப்பற்றதும் துஷ்கரம் மற்ற எவரும் செய்ய முடியாததுமான கர்ம காரியத்தை சிகீர்ஷன் செய்ய விரும்பியவராய் சமோதக்ரசிரோ கிரீவஹா தலையையும் கழுத்தையும் உயர்த்தியவராய் கவாம் பத்திஹீவ ஆண் எருது போல் அபபோ விளங்கினார். வானரர் ஒப்பற்றதும் மற்ற எவரும் செய்ய முடியாததுமான காரியத்தை செய்ய விரும்பியவராய் தலையையும் கழுத்தையும் உயர்த்தியவராய் ஆண் எருது போல் விளங்கினார். அத வைடூர்யவருணேஷு ஷாத்பலேஷு மகாபலः धीरसलीलकल्पेषु विचचार यथा सुखम्. द्विजान्वित्रासयन् धीमान् उरसा पादपान्हरन्
मृगांशेषु बहूनिघ्नन् प्रवृद्ध इव केसरी। अथ पिरग महाबलः महाबलवानुं धीरः धीरनुं धीमान् बुद्धिमानुमान हनुमार द्विजान् பறவைகளை வித்ராசையன் பயமுறுத்தியும் பாதப்பான் மரங்களை உரசா மார்பினால் அரண் சாய்த்தும் வைடூரிய வருணேஷு வைடூரிய நிறமுடையதான சலில கல்பேஷு குளிர்ந்த நீரையொத்த ஷாத்வலேஷு பசும் புல்தரைகளில் சபகூன் அநேக மிருகான் மிருகங்களே நிக்னஞ்ச கொன்று கொண்டும் பிரபுத்தகா மிக கொழுத்திருக்கிற கேசரியவ சிங்கம்பால் யதாசுக்கமிஷ்டப்படி விசச்சார உலாவினார். பிறகு மகாபலவானும் தீரனும் புத்திமானுமான ஹனுமார் பறவைகளை பயமுறுத்தியும் மரங்களை மார்பினால் சாய்த்தும் வைடூரிய நிறமுடையதான குளிர்ந்த நீரையொத்த பசும் புல்தரைகளில் அநேக மிருகங்களை கொன்று கொண்டும் மிக கொழுத்திருக்கிற சிங்கம் போல் இஷ்டப்படி உலாவினார். நீலலோஹித மாஞ்சஷ்ட பத்மவர்ணை சிதாசிதைः स्वभावविहितैश्चित्रैर्धातुभिः समलङ्कृतम्. स्वभावविहितैः இயற்கையாய் அமைந்துள்ள நீலலோஹித்த மாஞ்சிஷ்ட பத்மவர்ணைः நீலம் சிவப்பு மஞ்சள் பத்மவர்ணம் இந்த வர்ணங்களோடும் சிதாசிதைஹி வெளுப்பு கருப்புகளோடும் சித்ரைஹி விசித்திரங்களான தாத்துபிஹி காவி கற்களாலும் சமலங்கிருதம் அலங்கரிக்கப்பட்டு விளங்குவது. இயற்கையாய் அமைந்துள்ள நீலம் சிவப்பு மஞ்சள் பத்ம வர்ணம் இந்த வர்ணங்களோடும் வெளுப்பு கருப்புகளோடும் விசித்திரங்களான காவி கற்களாலும் அலங்கரிக்கப்பட்டு விளங்குவது. காமரூபிபிராவிஷ்டம் அபீக்ஷ்ணம் சப்பரிச்சதைः யக்ஷக்கின்னர கந்தர்வைர் தேவகல்பைஷ்ச பன்னகைः. காமரூபிபிஹி வேண்டிய ரூபம் எடுக்கவல்ல யக்ஷ கின்னர கந்தர்வைஹி இயக்கர் கின்னரர் கந்தர்வர்கள் இவர்களாலும் தேவ கல்பைஹி தேவர்களை ஒத்த சப்பரிச்சதைஹி பரிவாரங்களோடு கூடிய பன்னகைஹி ச பன்னகர்களாலும் அபீக்ஷ்ணம் இடைவிடாது ஆவிஷ்டம் நிறைந்துள்ளது. வேண்டிய ரூபம் எடுக்கவல்ல இயக்கர் கின்னரர் கந்தர்வர்கள் இவர்களாலும் தேவர்களை ஒத்த பரிவாரங்களோடு கூடிய பன்னகர்களாலும் இடைவிடாது நிறைந்துள்ளது. சேவ்யமானே கிரிஸ்ரேஷ்டே பகூநாக பராயுதே திஷ்டன் கபேவரஸ்தத்ர ஹ்ரதே நாக ஏவ பபாம். தத்ர அந்த பகுநாக வராயுத்தே அநேக சிறந்த யானைகளால் நிறைந்துள்ள சேவியமானே பூஜார்ஹமான கிரிஸ்ரேஷ்டே கிரிஸ்ரேஷ்டத்தில் திஷ்டன் நெட்கும் கபிவரக வானரோத்தமர் ஹ்ரதே மடுவில் நாகக யானை இவ போல் அபபோ விளங்கினார். அந்த அநேக சிறந்த யானைகளால் நிறைந்துள்ள பூஜார்ஹமான கிரிஸ்ரேஷ்டத்தில் நிற்கும் வானரோத்தமர் மடுவில் யானை போல் விளங்கினார். சூர்யாய மகேந்திராய பவனாய ஸ்வயம்புவே
भूतेभ्यश्चाञ्जलिं कृत्वा चकार गमनेमतिम् अञ्जलिं प्राङ्मुखः कुर्वन् पवनायात्मयोनये मनसा वन्द्य रामाय लक्ष्मणाय महाहरिः सरितसागरांश्चापि प्रणम्य शिरसा हरिः ज्ञातिंस्तान् सम्परिष्वज्य कृत्वा चापि प्रदक्षिणम् सः अन्धहरिः कपिलवर्णराण महाहरिः वानरोत्तमर् सूर्याय सूर्यभगवानुक्कुं महेन्द्राय इन्द्रनुक्कुं पवनाय वायुभगवानुक्कुं स्वयंभुवे ब्रह्मणुक्कुं भूतेभ्यः अडियार्गळुक्कुं अञ्जलिं कृत्वा अञ्जलि செய்து அதன் பின்னர் பிராங்முகः கிழக்கு முகமாயிருப்பவராய் ஆத்மயோனையே தனது தந்தையான பவனாய வாயு பகவானுக்கு அஞ்சலி குருவன் செய்து கொண்டு ராமாய ஸ்ரீராமருக்கும் லக்ஷ்மணாய ஸ்ரீ லக்ஷ்மணருக்கும் மனசா மனதால் ஆவந்திய நமஸ்கரித்து அப்பி பின்னர் சரிதக நதிகளையும் சாகராஞ்ச சமுத்திரங்களையும் சிரசா தலையால் பிரணம்ய வணங்கி அப்பி பின்னர் ஞாத்திகளை சம்பரிஷ்வஜ்ய கட்டி அணைத்து அதோடு தான் அவர்களை பிரதக்ஷிணம் கிருத்வா செய்து கமனே புறப்படுவதில் மத்திம் சக்கார புத்தியை செலுத்தினார். அந்த கபில வருணரான வானரோத்தமர் சூரிய பகவானுக்கும் இந்திரனுக்கும் வாயு பகவானுக்கும் பிரம்மனுக்கும் அடியார்களுக்கும் அஞ்சலி செய்து அதன் பின்னர் கிழக்கு முகமாயிருப்பவராய் தனது தந்தையான வாயு பகவானுக்கு அஞ்சலி செய்து கொண்டு ஸ்ரீராமருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மணருக்கும் மனதால் நமஸ்கரித்து பின்னர் நதிகளையும் சமுத்திரங்களையும் தலையால் வணங்கி பின்னர் ஞாத்திகளை கட்டி அணைத்து அதோடு அவர்களை பிரதக்ஷிணம் செய்து புறப்படுவதில் புத்தியை செலுத்தினார். அத்திஷ்டன் மார்கமாவ்ருத்ய புண்ணியம் வாயு நிஷேவிதம் புனராகமனாயேதி வானரைரபிபூஜிதா புனः ஆகமனாய க்ஷேமமாய் திரும்பி வருவதின் பொருட்டு இதி என்று வானரர்களால் அபிபூஜிதः ஆசீர்வதிக்க பெற்றவராய் புண்ணியம் பரிசுத்தமானதும் வாயு நிஷேவிதம் வாயு சஞ்சரிப்பதுமான மார்க்கமிடத்தை ஆவருத்திய நோக்கி அதிஷ்டத் நின்றார். க்ஷேமமாய் திரும்பி வருவதின் பொருட்டு என்று வானரர்களால் ஆசீர்வதிக்க பெற்றவராய் பரிசுத்தமானதும் வாயு சஞ்சரிப்பதுமான இடத்தை நோக்கி நின்றார். இஹைவ திஷ்டதேத்யுக்த்வா பிரதக்ஷிணமதாகரோத் ततो एव वृधे गन्तुं दक्षिणो दक्षिणां दिशम्. தக்ஷிணः நாகரிகமுடைய அவர் இஹ ஏவ இங்கேயே திஷ்டத இருங்கள் இதி உக்த்வா என்று சொல்லி அத பின்னர் பிரதக்ஷிணத்தை அகரோத் செய்தார். தக்ஷிணாம் தெற்கு திசம் திக்கை நோக்கி
கந்தும் ஹி போகவும் ததா அங்கு வவ்ருதே வளர்ந்தார். நாகரீகமுடைய அவர் இங்கேயே இருங்கள் என்று சொல்லி பின்னர் பிரதட்சிணத்தை செய்தார். தெற்கு திக்கை நோக்கி போகவும் அங்கே வளர்ந்தார். प्लवंग प्रवरैर्दृष्टः प्लवने कृत निश्चयः बभृधे रामवृद्ध्यर्थं समुद्र इव पर्वसो. प्लवंग प्रवரைः வானர சிரேஷ்டர்களால் திருஷ்டக பார்த்து கொண்டு இருக்கப்பட்டவராய் प्लवने தாண்டுவதில் கிருத நிச்சய திடமாக மனதை செலுத்தியவராய் பர்வசோ பர்வ தினங்களில் சமுத்திரகா சமுத்திரம் இவ போல் ராம விருத்தியர்த்தம் ஸ்ரீராம காரிய சித்திக்காக வவ்ருதே உயர்ந்து ஓங்கினார். வானர சிரேஷ்டர்களால் பார்த்து கொண்டு இருக்கப்பட்டவராய் தாண்டுவதில் திடமாக மனதை செலுத்தியவராய் பர்வ தினங்களில் சமுத்திரம் போல் ஸ்ரீராம காரிய சித்திக்காக உயர்ந்து ஓங்கினார். நிஷ்பிரமாண ஷரீரஸ்ஸன் நிலங்கயிஷுரர்ணவம் பிரக்ருஹ்ய பலவான் பாஹோ லங்காமபிமுகஸ்திதः बाहुभ्यां पीडयामास चरणाभ्याञ्च पर्वतम्. பலவானான அவர் பாஹு முன்னம் கால்கள் இரண்டையும் பிரக்ருஹ்ய முன்னீட்டி வைத்து லங்கையை அபிமுகா நோக்கியவராய் ஸ்திதா நின்று கொண்டு அர்ணவம் சமுத்திரத்தை லிலங்கைஷோ தாண்ட விரும்பியவராய் நிஷ்பிரமாண ஷரீரஹாசன் அளவில் அடங்காத சரீரத்தை உடையவராய் சரணாபியாம் பின்னங்கால்கள் இரண்டாலும் பாகுபியாம் ச முன்னம் கால்கள் இரண்டாலும் பர்வதம் மலையை பீடயாமாச ஊன்றி அமுக்கினார். பலவானான அவர் முன்னம் கால்கள் இரண்டையும் முன் நீட்டி வைத்து லங்கையை நோக்கியவராய் நின்று கொண்டு சமுத்திரத்தை தாண்ட விரும்பியவராய் அளவில் அடங்காத சரீரத்தை உடையவராய் பின்னம் கால்கள் இரண்டாலும் முன்னம் கால்கள் இரண்டாலும் மலையை ஊன்றி அமுக்கினார். சச்சசாலாச்சலச்சாபி முகூர்த்தம் கபி பீடிதः தரோணா புஷ்பிதாக்ராணாம் சர்வம் புஷ்பம் அசாதயத். கப்பி பீடிதः வானரரால் ஊன்றி அமுக்கப்பட்ட சஹாச்ச அதுவும் அச்சலஹாபி மலையாயிருந்தும் முகூர்த்தம் ஒரு முகூர்த்த காலம் சச்சால அசைந்தது. புஷ்பிதாக்ராணாம் பூங்கொத்துக்களை உடைய தருணா மரங்களின் சர்வம் புஷ்பம் புஷ்பம் எல்லாவற்றையும் அசாத்தயத் உதிரச் செய்தது. வானரரால் ஊன்றி அமுக்கப்பட்ட அதுவும் மலையாயிருந்தும் ஒரு முகூர்த்த காலம் அசைந்தது. பூங்கொத்துக்களை உடைய மரங்களின் புஷ்பம் எல்லாவற்றையும் உதிரச் செய்தது. தேன பாதப்பா முக்தேன புஷ்போகேன சுகந்தினா सर्वत संवृत शौलो बभौ पुष्पमयो यथा. பாதப்பா முக்தேன மரங்களிலிருந்து விழுந்து தேன அந்த சுகந்தினா நரிய மணமுள்ள புஷ்பௌகேன மலர் குவியல்களால் சர்வதா இடைவெளி இல்லாமல்
संवृतः शैलः मूडुण्डमले पुष्पमयः यथा पुष्पमयमाय बभौ விளங்கிற்று. மரங்களிலிருந்து விழுந்து அந்த நரிய மணமுள்ள மலர் குவியல்களால் இடைவெளி இல்லாமல் மூடுண்ட மலை புஷ்பமயமாய் விளங்கிற்று. பீட்யமானஸ்து பலினா மகேந்திரஸ்தேன பர்வதः சலீலம் சம்பிரசுஸ்ராவ மதமத்த இவ த்விபः. பலினா பலவானான தேன அவரால் பீட்யமானः ஊன்றப்பட்ட மகேந்திரः மகேந்திர பர்வதः தோ மலையும் மதமத்தः மதித்து கொழுத்த த்விபः யானை இவ போல் சலிலம் நீரை சம்பிரசுஸ்ராவ பெருக்கிற்று. பலவானான அவரால் ஊன்றப்பட்ட மகேந்திர மலையும் மதித்து கொழுத்த யானை போல் நீரை பெருக்கிற்று. தேன சோத்தம வீரியேண பீட்யமானஸ பர்வதः ரீத்திர்நிர்வர்த்தயாமாஸ காஞ்சனாஞ்சன ராஜதீः. உத்தம வீரியேன சிறந்த வீரமுடைய தேன அவரால் பீட்யமானः ஊன்றப்பட்ட சஹா அந்த பர்வதः ச மலையும் காஞ்சனாஞ்சன ராஜதீஹே சுவர்ணம் மை வெள்ளி இவைகளின் ரீதீஹி ரேகைகளை நிர்வர்த்தயாமாச பிளவுகளில் தெரியச் செய்தது. சிறந்த வீரமுடைய அவரால் ஊன்றப்பட்ட அந்த மலையும் சுவர்ணம் மை வெள்ளி இவைகளின் ரேகைகளை பிளவுகளில் தெரியச் செய்தது. முமோச்ச शिलाशैलो विशाला समानशिला मध्यमेनार्चिषा जुष्टो धूमराजीरेवानलः. च மேலும் शैलः மலை சமனः शिलाः மனு சிலையுடன் கூடிய விஷாலாக கன்ற ஷிலாக கற்பாறைகளை மத்தியமேன நடுத்தரமான அர்ச்சிஷா அக்னி ஜுவாலையோடு ஜுஷ்டக கலந்து கிளம்புகிற அனலகா நெருப்பு தூமராஜி புகை படலங்களை இவ போல் முமோச்ச வீழ்த்தது. மேலும் மலை மனோ சிலையுடன் கூடிய அகன்ற கட்பாறைகளை நடுத்தரமான அக்னி ஜுவாலையோடு கலந்து கிளம்புகிற நெருப்பு புகை படலங்களைப் போல் வீழ்த்தது. ஹரிணா பீட்யமானேன பீட்யமானானி சர்வஷः குஹாவிஷ்டானி பூத்தானி வினேதுர்விக்ரோதைஸ்வரைः. ஹரிணா வானரரால் பீட்யமானேன நெருக்குண்டதால் குஹாவிஷ்டானி குகைகளில் புகுந்திருந்த பூத்தானி விலங்குகள் சர்வஷக நாலா பக்கங்களிலும் பீட்யமானானி நெருக்குண்டவைகளாய் விக்ருதைஹி ஸ்வரைஹி பரிதாபமான குரல்களால் வினேதுஹு அலறின. வானரரால் நெருக்குண்டதால் குகைகளில் புகுந்திருந்த விலங்குகள் நாலா பக்கங்களிலும் நெருக்குண்டவைகளாய் பரிதாபமான குரல்களால் அலறின. ச மகா சத்வ சன்னாதः शैलपीडानि मित्तजः पृथिवीं पूरयामास दिशश्चोपवनानि च. शैलपीडानिमित्तजः
மித்தஜஹா மலையை பீடித்த காரணத்தினாலுண்டான சஹ அந்த மகாசத்வ சன்னாதக பெரிய பிராணிகளின் கூக்குரல் பிருத்திவீம் பூமியையும் திசக ச திக்குகளையும் உப்பவனானி ச சோலைகளையும் பூரையாமாச நிறைத்து ஒலித்தது. மலையை பீடித்த காரணத்தினாலுண்டான அந்த பெரிய பிராணிகளின் கூக்குரல் பூமியையும் திக்குகளையும் சோலைகளையும் நிறைத்து ஒலித்தது. शिरोभे पृथुभे सर्पा व्यक्तस्वस्तिकलक्षणैः वामन्तपावकं घोरं ददंशुर्दशनैशिलाः. सर्पाः பாம்புகள் வியக்தஸ்வஸ்திக லக்ஷணையே பிரகாசமாக விளங்குகின்ற ஸ்வஸ்திகம் என்னும் வெண்கோடுகளை உடைய பிருத்துபி சிரோபியே பருத்த தலைகளால் கோரம் கொடிய பாவக்கம் அக்னியை வாமந்தக கக்கிக் கொண்டு தசனையே பட்களால் சிலா கற்களை ததம்சு கடித்தன. பாம்புகள் பிரகாசமாக விளங்குகின்ற ஸ்வஸ்திகம் என்னும் வெண்கோடுகளை உடைய பருத்த தலைகளால் கொடிய அக்னியை கக்கிக் கொண்டு பட்களால் கற்களை கடித்தன. தாஸ்ததா சவிஷைர்தஷ்டாः குப்பித்தைஸ்தைர்மஹாशिलाः ஜஜ்வலுப்பாவகோத்தீப்தா பிபிதுஷ்ச சஹஸ்ரதாம். குபிதைகி சினம் கொண்ட சவிஷைஹி நஞ்சுடன் கூடிய தைஹி அவைகளால் தஷ்டாகா கடிக்கப்பட்ட மகாஷிலாகா பெரும் பாறைகள் பாவக்கோத்தீப்தாக அனல் பிடித்து ஜுவலிக்கின்றவைகளாய் ஜஜ்வலுகோ எரிந்தன. ச மேலும் ததா பொழுது சஹஸ்ரதா 1000 துண்டங்களாக தாஹா அவைகள் பிபிதுஹோ பிளந்து விழுந்தன. சினம் கொண்ட நஞ்சுடன் கூடிய அவைகளால் கடிக்கப்பட்ட பெரும் பாறைகள் அனல் பிடித்து ஜுவலிக்கின்றவைகளாய் எரிந்தன. மேலும் அப்பொழுது 1000 துண்டங்களாக அவைகள் பிளந்து விழுந்தன. யானி சௌஷத ஜாலானி தஸ்மின் ஜாத்தானி பர்வதே விஷக்னான்யபி நாகானாம் ந ஷேக்கோ ஷமேதும் விஷம். தஸ்மின் அந்த பர்வதே மலையில் ஜாத்தானி முளைத்திருந்த ஔஷத ஜாலானி பச்சிலை மூலிகைகள் யானி ச எவைகளோ அவைகளும் விஷக்னானி அப்பி விஷத்தை போக்கடிப்பவையாயிருந்த போதிலும் நாகானாம் பாம்புகளின் விஷம் ஷமித்தும் விஷத்தை நீக்க நஷேக்குஹு வலி அற்றவையாயிருந்தன. அந்த மலையில் முளைத்திருந்த பச்சிலை மூலிகைகள் எவைகளோ அவைகளும் விஷத்தை போக்கடிப்பவையாயிருந்த போதிலும் பாம்புகளின் விஷத்தை நீக்க வலியற்றவையாயிருந்தன. अपरेतु महाकाया वमन्तोऽग्निं स्वतेजसा कन्दरेभ्यो विनिष्पेतुः कपिपादनिपीडिताः. மகாகாயாக பெரும் சரீரமுடைய அபரே வேறு சில ஸ்வத்தேஜசா தங்கள் வீரியத்தால் அக்னிம் நெருப்பை வமந்தஹா கக்கிக் கொண்டு கந்தரேபியக குகைகளினின்றும் வினிஷ்பேத்துகு வெளியில் கிளம்பி விழுந்தன. தோ இந்த ஸ்திதியில் கப்பிபாத நிபீடிதாக வானரரின் கால்களால் நசுக்கொண்டன.
பெரும் சரீரமுடைய வேறு சில தங்கள் வீரியத்தால் நெருப்பை கக்கிக் கொண்டு குகைகளினின்றும் வெளியில் கிளம்பி விழுந்தன. இந்த ஸ்திதியில் வானரரின் கால்களால் நசுக்கொண்டன. गिरेराक्रम्यमाणस्येतरवस्तरूणाङ्कुराः मुमुचु पुष्पवर्षाणि व्यक्तमुत्पलगन्धिनः. ஆக்கிரமியமானஸ்ய அதிக பாரத்தினால் நெருக்கொண்ட கிரே பர்வதத்தினுடைய தருணாங்குராக இளம் குருத்துகளோடு கூடிய தரவகா மரங்கள் வியக்தம் ஸ்பஷ்டமான உத்பல கந்தினக செஞ்சந்தன வாசனையோடு கூடினவைகளாய் புஷ்ப வருஷாணி புஷ்ப மாரியை முமுச்சுகு பொழிந்தன. அதிக பாரத்தினால் நெருக்குண்ட பர்வதத்தினுடைய இளம் குருத்துகளோடு கூடிய மரங்கள் ஸ்பஷ்டமான செஞ்சந்தன வாசனையோடு கூடினவைகளாய் புஷ்ப மாரியை பொழிந்தன. கைரிகாஞ்சன சஞ்சுஷ்டா ஹரித்தால சமாவ்ருதாः व्यदीर्यन्त गिरेस्तस्य शिलास्ता समनशिलाः. तस्ये அந்த गिरेः पर्वतத்தின் கைரி காஞ்சன சஞ்சுஷ்டாக சிவப்பு கருப்பு கலந்த ஹரித்தால சமாவிருத்தாக மஞ்சள் நிறம் கலந்த சமனஹா ஷிலாஹா மனோ சிலையுடன் கூடிய தாஹா அந்த ஷிலாஹா கற்கள் வியதீரியந்த வெடித்துச் சிதறின. அந்த பர்வதத்தின் சிவப்பு கருப்பு கலந்த மஞ்சள் நிறம் கலந்த மனோ சிலையுடன் கூடிய அந்த கற்கள் வெடித்துச் சிதறின. सच्चन्दनारुणस्ताम्रश्चित्रकानन धातुभिः क्षिप्त शिखिनिभैर्दीप्तगैरिकधातुभिः दीप्तगैरिकधातुभिः प्रकाशिक्किற கைரிக கற்களாலும் கானன தாத்துபிஹி காட்டு கற்களாலும் ஷிக்கினிபைஹி அக்னியையொத்த தீபைஹி பிரகாசங்களோடு க்ஷிப்தக பிளக்கப்பட்டதாய் சச்சந்தனாருணா செஞ்சந்தன நிறத்தோடு கோடி தாம்ரஹா சிவந்ததாய் சித்திரக அலங்கரிக்கப்பட்டது. பிரகாசிக்கிற கைரிக கற்களாலும் காட்டு கற்களாலும் அக்னியை ஒத்த பிரகாசங்களோடு பிளக்கப்பட்டதாய் செஞ்சந்தன நிறத்தோடு கோடி சிவந்ததாய் அலங்கரிக்கப்பட்டது. भेद्यतेयं गिरिर्भूतैरिति मत्वा तपस्विनः त्रस्तावेद्यधरास्तस्मात् उत्पेतोस्त्रेगणैः सह पाणभूमि गतं हित्वा हैममासवभाजनं पात्राणि च महाराणि करक्कांश्च हिरण्मयान् लेह्याणुच्चावचान् भक्ष्यान् मांसानि विविधानि च आर्षभाणि च चर्माणि खड्गांश्च कणकत्सरोन् अयम् इन्द्रगिरिः पर्वतं பூத்தைः பூதங்களால் பித்யதே பிளக்கப்படுகிறது இத்தி என்று மத்வா எண்ணி தபஸ்வினக ரிஷிகளும் திரஸ்தாக பயந்து வித்யாதராக ச வித்யாதரர்களும் பாண பூமி கதம் குடிக்கும் இடம் கொண்டு வந்து ஹைமம் பொன்னால் செய்த
ஆசவ பாஜனம் கள் தொட்டியையும் மகார்ஹாணி விலை உயர்ந்து பாத்திராணி ச பாத்திரங்களையும் இரண்மையான் பொன்னால் செய்த கரக்காஞ்ச குடங்களையும் உச்சாவச்சான் மேன்மையான லேகியான் லேகியங்களையும் பக்ஷ்யான் பக்ஷணங்களையும் விவிதானி பலவித மாம்சாணி ச இறைச்சிகளையும் ஆர்ஷபாணி எருது தோலினாலான சர்மாணி ச கேடயங்களையும் கனகத் சரூன் தங்கப் பிடியுடைய கட்காஞ்ச வாள்களையும் ஹித்வா போட்டுவிட்டு ஸ்ரீகணைஹி சக பெண்களோடு கூட தஸ்மாத் அதிலிருந்து உத்பேத்துகு உயரக் கிளம்பினார்கள். இந்த பர்வதம் பூதங்களால் பிளக்கப்படுகிறது என்று எண்ணி ரிஷிகளும் பயந்த வித்யாதரர்களும் குடிக்கும் இடம் கொண்டு வந்த பொன்னால் செய்த கல் தொட்டியையும் விலை உயர்ந்த பாத்திரங்களையும் பொன்னால் செய்த குடங்களையும் மேன்மையான லேக்கியங்களையும் பக்ஷணங்களையும் பலவித இறைச்சிகளையும் எருது தோலினாலான கேடயங்களையும் தங்கப் பிடியுடைய வாள்களையும் போட்டுவிட்டு பெண்களோடு கூட அதிலிருந்து உயரக் கிளம்பினார்கள். கிருதகண்ட குணாக்ஷீபா ரக்தமால்யானுலேபனாः ரக்தாக்ஷ புஷ்கராக்ஷாश्च ககனம் பிரதேபேதிரே ச மேலும் கிருத்தகண்ட குணாக கழுத்தில் மாலை அணிந்தவர்களும் புஷ்கராக்ஷாக வெண்தாமரை போன்ற கண்களை உடையவர்களும் க்ஷீபாஹா மதி மயங்கினவர்களும் இரத்த மால்யானு லேபனாக சிவப்பு மாலை சந்தனம் இவைகளை அணிந்தவர்களும் ரக்தாக்ஷாஹா சிவந்த கண்களை உடையவர்களும் ககனம் ஆகாசத்தை பிரதிபேதிரே அடைந்தார்கள். மேலும் கழுத்தில் மாலை அணிந்தவர்களும் வெண்தாமரை போன்ற கண்களை உடையவர்களும் மதி மயங்கினவர்களும் சிவப்பு மாலை சந்தனம் இவைகளை அணிந்தவர்களும் சிவந்த கண்களை உடையவர்களும் ஆகாசத்தை அடைந்தார்கள். ஹாரநூபுரகேயோர பாரிஹார்ய தராஸ்த்ரியः விஸ்மித சஸ்மிதஸ்தஸ்தோர் ஆகாஷே ரமணை சஹ. ஹாரநூபுரகேயூர பாரிஹார்ய தராः முத்துமாலை சிலம்பு தோள்வளை கைவளை முதலிய ஆவரணங்களை அணிந்த ஸ்ரீயக பெண்கள் ரமணைஹி சக கணவர்களோடு கூட விஸ்மிதாக ஆச்சரியம் அடைந்தவர்களாய் சஸ்மிதாக புன்னகை செய்பவர்களாய் ஆகாஷே ஆகாயத்தில் தஸ்துகு நின்றார்கள். முத்துமாலை சிலம்பு தோள்வளை கைவளை முதலிய ஆபரணங்கள் அணிந்த பெண்கள் கணவர்களோடு கூட ஆச்சரியம் அடைந்தவர்களாய் புன்னகை செய்பவர்களாய் ஆகாயத்தில் நின்றார்கள். தர்ஷயந்தோ மகாவித்யாம் வித்யாதர மஹர்ஷயः சஹிதஸ்தஸ்துராகாஷே வீக்ஷாஞ்சக்ருஷ்ச பர்வதம். சகிதாக ஒன்று சேர்ந்து வித்யாதர மகர்ஷயः வித்யாதரர்களும் மகர்ஷிகளும் மாவித்யா மகாமந்திர ஞானத்தை தர்ஷயந்தக காண்பித்து கொண்டு ஆகாஷே ஆகாயத்தில் தஸ்துகு நின்றார்கள். பர்வதம் ச மலையையும் பீக்ஷாஞ்சக்ருஹு பார்த்தார்கள். ஒன்று சேர்ந்து வித்யாதரர்களும் மகர்ஷிகளும் மகாமந்திர ஞானத்தை காண்பித்து கொண்டு ஆகாயத்தில் நின்றார்கள். மலையையும் பார்த்தார்கள்.
शुश्रूश्च तदा शब्दं ऋषीणां भावितात्मनां चारणानां च सिद्धानां स्थितानां विमलेम्बरे तदा அப்பொழுது விமலே நிர்மலமான அம்பரே ஆகாயத்தில் ஸ்திதானாம் நின்று கொண்டிருந்த சித்தானாம் சித்தர்களுடையவும் சாரணானாம் ச சாரணர்களுடையவும் பாவிதாத்மனாம் பரமாத்ம தியான நிஷ்டர்களான ருஷீனாம் ச ரிஷிகளுடையவும் சப்தம் சுஷ்ருவுகு சொல்லை கேட்டார்கள். அப்பொழுது நிர்மலமான ஆகாயத்தில் நின்று கொண்டிருந்த சித்தர்களுடையவும் சாரணர்களுடையவும் பரமாத்ம தியான நிஷ்டர்களான ரிஷிகளுடையவும் சொல்லை கேட்டார்கள். ஏஷ பர்வத சங்காஷோ ஹனுமான் மாருதாத்மஜக திதீர்ஷதி மகாவேகः சமுத்திரம் மக்கராலயம். மாருதாத்மஜக வாயுகுமாரராகிய பர்வத சங்காஷக மலை போன்ற மகாவேகः மிக்க உறுதியுடைய ஏஷக இந்த ஹனுமார் மக்கராலயம் மக்கர மீன்களுக்கு இருப்பிடமாகிய சமுத்திரம் ஆழ்கடலை திதீர்ஷதி தாண்ட நினைக்கிறார். வாயு குமாரராகிய மலை போன்ற மிக்க உறுதியுடைய இந்த ஹனுமார் மக்கர மீன்களுக்கு இருப்பிடமாகிய ஆழ்கடலை தாண்ட நினைக்கிறார். ராமார்த்தம் வானரார்த்தம் ச சிகீர்ஷன் கர்ம துஷ்கரம் சமுத்திரஸ்ய பரம்பாரம் துஷ்பிராபம் பிராப்துமிச்சதே. ராமார்த்தம் ஸ்ரீராமர் பொருட்டும் வானரார்த்தம் ச வானரர்களின் பொருட்டும் துஷ்கரம் மற்ற எவரும் செய்தற்கு அரிய கர்ம செயலை சிகீர்ஷன் செய்ய விரும்பியவராய் துஷ்பிராபம் கிட்டுதற்கு அரிய சமுத்திரஸ்ய கடலின் பரம்பாரம் எதிர்கரையை பிராப்தும் அடைய இச்சதி நினைக்கிறார். ஸ்ரீராமர் பொருட்டும் வானரர்களின் பொருட்டும் மற்ற எவரும் செய்தற்கு அரிய செயலை செய்ய விரும்பியவராய் கிட்டுதற்கு அரிய கடலின் எதிர்கரையை அடைய நினைக்கிறார். இதி வித்யாதரா ஸ்ருத்வா வசஸ்தேஷாம் தபஸ்வினாம் தமப்ரமேயம் தத்ருஷுகு பர்வதே வானரர்ஷபம். இதி இப்படி தேஷாம் அந்த தபஸ்வினாம் ரிஷிகளுடைய வச்சக சொல்லை ஸ்ருத்வா கேட்டு தம் அந்த அப்பிரமேயம் அளவில்லாத ஆற்றலை உடைய வானரர்ஷபம் வானரோத்தமரை பர்வதே மலையில் வித்யாதராக வித்யாதரர்கள் தத்ருஷுகு கண்டார்கள். இப்படி அந்த ரிஷிகளுடைய சொல்லை கேட்டு அந்த அளவில்லாத ஆற்றலையுடைய வானரோத்தமரே மலையில் வித்யாதரர்கள் கண்டார்கள். துதுவேச்ச ச ரோமாணி ச கம்பே சாச்ச லோபமஹ நநாத சுமஹாநாதம் சுமஹானிவ தோயதஹ. அச்சலோபமஹ மலைக்கு நிகரான சஹ அவர் சக்காம்பே குலுங்கினார். ரோமாணீச்ச மயிர்களையும் துதுவே சிலிர்க்கச் செய்தார். சுமஹான் மிக பெருத்த தோயதக நீர் கொண்ட மேகம் இவச்ச போலவும் சுமஹாநாதம் பேரொலியை நநாத முழக்கினார். மலைக்கு நிகரான அவர் குலுங்கினார், மயிர்களையும் சிலிர்க்கச் செய்தார். மிக பெருத்த நீர் கொண்ட மேகம் போலவும் பேரொலியை முழக்கினார்.
आणोपोर्व्येण वृत्तश्च लाङ्गूलं लोमभिश्चितम् उत्पतिष्यन् विचिक्षेप पक्षिराज इवोरगम् உற்பத்திஷ்யன் மேல் எழும்ப எண்ணம் கொண்ட அவர் ஆணு போர்வேன அடி முதல் நுனி வரையில் முறையே விருத்தம் நீண்டு உருண்டும் ரோமபிகே மயிர்களால் சித்தம் சிரிந்தும் இருக்கிற லாங்கூலம் வாலை பக்ஷிராஜக கருடர் உரகம் பாம்பை இவ சுழற்றுவது போல சிக்ஷேப்ப சுழற்றி உதறினார். மேல் எழும்ப எண்ணம் கொண்ட அவர் அடி முதல் நுனி வரையில் முறையே நீண்டு உருண்டும் மயிர்களால் செறிந்தும் இருக்கிற வாலை கருடர் பாம்பை சுழற்றுவது போல சுழற்றி உதறினார். தஸ்ய லாங்கூலமாவித்தம் அதிவேகஸ்ய பிருஷ்டதः ददृशे गरुडेनेव क्रियमाणो महोरगः அதிவேகஸ்ய மிக வேகம் உடையவரான தஸ்ய அவருடைய பிருஷ்டதः பின்புறத்தில் ஆவித்தம் சுழற்றி உதரப்பட்ட லாங்கூலம் வால் கருடேன கருடரால் கிரியமானக இழுக்கப்படும் மகோரகா பெரும் பாம்பு இவ போல் தத்ருஷே தோன்றிற்று. மிக வேகமுடையவரான அவருடைய பின்புறத்தில் சுழற்றி உதரப்பட்ட வால் கருடரால் இழுக்கப்படும் பெரும் பாம்பு போல் தோன்றிற்று. बाहो संस्तम्भयामास महापरेघ सन्निभो ससाद च कपिकट्यां चरण सञ्चुकोच च कपिः வாணரர் மகாபரிக சந்நிபோ பெரிய கணைய மரங்கள் போன்ற பாகோ கைகளை சம்ஸ்தம்பயாமாச அசையாமல் ஊன்றினார். கட்டியாம் ச இடையையும் சசாத சுருக்கினார். சரணாச்ச கால்களையும் சஞ்சுக்கோச்ச மடக்கினார். வாணரர் பெரிய கணைய மரங்கள் போன்ற கைகளை அசையாமல் ஊன்றினார். இடையையும் சுருக்கினார். கால்களையும் மடக்கினார். संहृत्य च भुजौ श्रीमांस्तथैव च शिरोधरां तेजस्सत्त्वं तथा वीर्यम् आविवेश स वीर्यवान्. வீரியவானான சஹா அந்த ஸ்ரீமான் புஜௌ தோள்களையும் ததா ஏவ அப்படியே சிரோதராம் கழுத்தையும் சம்ஹ்ருத்ய சுருக்கி தேஜக தேஜஸ்ஸையும் சத்வம் ச ஆண்மையையும் வீரியம் ச வீரத்தையும் ததா அப்படியே ஆவிவேஷ மேற்கொண்டார். வீரியவானான அந்த ஸ்ரீமான் தோள்களையும் அப்படியே கழுத்தையும் சுருக்கி தேஜஸ்ஸையும் ஆண்மையையும் வீரத்தையும் அப்படியே மேற்கொண்டார். மார்கமாலோகயந்தூராத் ஊர்த்வம் பிரணீஹி தீக்ஷணः ருரோத ஹ்ருதயே பிராணான் ஆகாஷமவலோகயன். ஊர்த்வம் மேல் பிரணீஹி தீக்ஷணः நோக்கிய கண்களையுடையவராய் தூராத் தூரத்தினின்று மார்க்கம் வழியே ஆலோகயன் பார்த்து கொண்டு ஆகாசம் ஆகாசத்தையும் அவலோகயன் உற்று நோக்கியவராய் ஹிருதயே நெஞ்சினுள்ளே பிராணான் மூச்சை ருரோத அடக்கினார். மேல் நோக்கிய கண்களை உடையவராய் தூரத்தினின்று வழியை பார்த்து கொண்டு
ஆகாசத்தையும் உற்று நோக்கியவராய் நெஞ்சினுள்ளே மூச்சை அடக்கினார். பத்भ्यां दृढमवस्थानं कृत्वा स कपिकुञ्जरः निकुञ्च्य करुणो हनुमान् उत्पतिष्यन् महाबलः. वानरान् वानरश्रेष्ठ इदं वचनमब्रवीत्. कपिकुञ्जरः वानरश्रेष्ठர் பத்भ्याम् இரண்டு கால்களையும் திருடம் திடமாக அவஸ்தானம் கிருத்வா ஊன்றி கருணோ நிக்குஞ்சிய காதுகளை வளைத்து உத்பதிஷ்யன் ஆகாயத்தில் பறக்க கருதிய மகாபலः மகாபலவானான வானரஸ்ரேஷ்டः வானரர்களில் சிறந்த சஹா ஹனுமான் அந்த ஹனுமார் வானரான் வானரர்களை பார்த்து இதம் இந்த வச்சனம் சொல்லை அப்ரவீத் சொன்னார். வானரஸ்ரேஷ்டர் இரண்டு கால்களையும் திடமாக ஊன்றி காதுகளை வளைத்து ஆகாயத்தில் பறக்க கருதிய மகாபலவானான வானரர்களில் சிறந்த அந்த ஹனுமார் வானரர்களை பார்த்து இந்த சொல்லை சொன்னார். யதா ராகவ நிர்முக்தः ஷரஸ்வசன விக்ரமः கச்சித் தத்வத் கமிஷ்யாமி லங்காம் ராவண பாலிதாம். राघव निर्मुक्तः श्रीरामर्विट्ट शरः बाणं श्वसन विक्रमः वायुवेगमुடையதாய் யதா எப்படி கச்சேத் போகுமோ தத்வத் அது போலவே ராவண பாலிதாம் ராவணனால் பாதுகாக்கப்பட்ட லங்காம் லங்கையை நோக்கி கமிஷ்யாமி போவேன். ஸ்ரீராமர் விட்ட பாணம் வாயுவேகமுடையதாய் எப்படி போகுமோ அதுபோலவே ராவணனால் பாதுகாக்கப்பட்ட லங்கையை நோக்கி போவேன். நஹி த்ரக்ஷ்யாமி யதி தாம் லங்காயாம் ஜனகாத்மஜாம் अनेनैव वेगेन गमिष्यामि सूरालयम्. लङ्कायां लङ्कापुरियिले तां जनकात्मजाम् अन्द जानकिये न द्रक्ष्यामि यदि काणेनायिल् अनेन इन्द वेगेन एव वेगத்தோடே சூராலயம் தேவர் உலகத்திற்கும் கமிஷ்யாமி செல்வேன். லங்காபுரியிலே அந்த ஜானகியை காணேனாயில் இந்த வேகத்தோடே தேவர் உலகத்திற்கும் செல்வேன். யதி வாத்ரிதிவே சீதாம் ந த்ரக்ஷ்யாம்யக்ருதஸ்ரமः बद्ध्वा राक्षसराजानम् अनयेष्यामि रावणम्. त्रिदिवे वा देवर उलगत्तिलुम सीतां सीतयै न द्रक्ष्यामि यदि काणेनागिल अकृतश्रमः मणं வருந்தாதவனாய் ராட்சச ராஜானம் அரக்கர்களுக்கு அரசனாகிய ராவணம் ராவணனை பத்வா பிடித்து கட்டே ஆணைஷ்யாமி கொண்டு வருவேன். தேவர் உலகத்திலும் சீத்தையை காணேனாகில் மனம் வருந்தாதவனாய் அரக்கர்களுக்கு அரசனாகிய ராவணனை பிடித்து கட்டி கொண்டு வருவேன். सर्वथा कृतकार्योऽहं येष्यामि सह सीतया आनयिष्यामि वा लङ्कां समुत्पाट्ये स रावणाम्.
சர்வதா எவ்விதத்திலும் அகம் நான் கிருத்தக்காரியः காரியத்தை முடித்தவனாய் சீதையா சக சீதையோடு கூடவே ஏஷ்யாமி வருவேன். வா இல்லை என்றால் ராவணாம் ராவணனுடன் கூடிய லங்காம் லங்காபுரியை சமுத்பாட்டிய அடியோடு பிடுங்கி ஆணையிஷ்யாமி கொண்டு வருவேன். எவ்விதத்திலும் நான் காரியத்தை முடித்தவனாய் சீதையோடு கூடவே வருவேன். இல்லை என்றால் ராவணனுடன் கூடிய லங்காபுரியை அடியோடு பிடுங்கி கொண்டு வருவேன். ஏவமுக்த்வா து ஹனுமான் வானரான் வானரோத்தமः உத்பபாதாத வேகேன வேகவான் விசாரயன் சுபர்ணமிவ சாத்மானம் மேனே ச கபி குஞ்சரः. வானரான் வானரர்களைப் பார்த்து ஏவம் இவ்வாறு உக்த்வா து சொல்லிவிட்டு வானரோத்தமக வானர சிரேஷ்டரான ஹனுமான் ஹனுமார் வேகவான் அதிவேகமுடையவராய் அவிசாரயன் மன கவலை அற்றவராய் ஆத்மானம் தம்மை சுபர்ணம் இவ கருடனை போலவே மேனே நினைத்தார். அத்த சந்தேகமில்லாமல் சஹா அந்த கப்பி குஞ்சரஹ வானர வீரர் உடனே வேகேன விசையாக உத்பபாத்த மேலே பாய்ந்தார். வானரர்களை பார்த்து இவ்வாறு சொல்லிவிட்டு வானர சிரேஷ்டரான ஹனுமார் அதி வேகமுடையவராய் மனக்கவலை அற்றவராய் தம்மை கருடனைப் போலவே நினைத்தார். சந்தேகமில்லாமல் அந்த வானர வீரர் உடனே விசையாக மேலே பாய்ந்தார். சமுத்பதத்தி தஸ்மின்ஸ்து வேகாத்தே நகரோஹிணः சம்ஹ்ருத்ய விட்டபான் சர்வான் சமுத்பேத்து சமந்ததः. தஸ்மின் அவர் வேகாத் வேகத்தோடு சமுத்பதத்தி உயர கிளம்புகையில் தே நகரோஹிணः து அந்த மலையில் முளைத்துள்ள மரங்கள் யாவும் சர்வான் எல்லா விட்டபான் கிளைகளையும் சம்ஹ்ருத்ய சுருக்கிக் கொண்டு சமந்ததக நான்கு புறத்திலுமிருந்து சமுத்பேத்துகோ மேலெழுந்தன. அவர் வேகத்தோடு உயர கிளம்புகையில் அந்த மலையில் முளைத்துள்ள மரங்கள் யாவும் எல்லா கிளைகளையும் சுருக்கிக் கொண்டு நான்கு புறத்திலுமிருந்து மேல் எழுந்தன. சமத்த கோயஷ்டிபகான் பாதபான் புஷ்பசாலினः உத்வகன்னூருவேகேன ஜகாம விமலேம்பரே. மத்த கோயஷ்டிபகான் கொழுத்த நாரைகளோடு கூடின புஷ்பசாலினக புஷ்பம் நிறைந்த பாதபான் விருட்சங்களை ஊரோ வேகேன தொடை வேகத்தால் உத்வகன் இழுத்து கொண்டு விமலே அம்பரே நிர்மலமான ஆகாயத்தில் சஹாஜகாம அவர் சென்றார். கொழுத்த நாரைகளோடு கூடின புஷ்பம் நிறைந்த விருட்சங்களை தொடை வேகத்தால் இழுத்து கொண்டு நிர்மலமான ஆகாயத்தில் அவர் சென்றார். ஓரோ வேகோத்தத்தா விருக்ஷா முகூர்த்தம் கப்பி மன்வயோ பிரஸ்னிதம் தீர்க்கமத்வானம் ஸ்வபந்தூமிவ பாந்தவாः.
ஊரு வேகோத்ததாக தொடையின் வேகத்தால் உயரக் கிளம்பிய விருக்ஷாக மரங்கள் தீர்க்க அத்வானம் நெடுவழி பிரஸ்திதம் செல்ல புறப்பட்ட ஸ்வபந்தும் தங்கள் சுற்றத்தவனை பாந்தவாக இவ உறவினர் போல் முகூர்த்தம் ஒரு முகூர்த்த காலம் கபிம் வானரரை அன்வயு பின்தொடர்ந்து சென்றன. தொடையின் வேகத்தால் உயரக் கிளம்பிய மரங்கள் நெடுவழி செல்ல புறப்பட்ட தங்கள் சுற்றத்தவனை உறவினர் போல் ஒரு முகூர்த்த காலம் வானரரை பின்தொடர்ந்து சென்றன. ததூருவேகோன்மதிதாः சாலாश्चान्येन गोत्तमाः अनुजग्मुर्हणोमन्तं सैन्या इव मयीपतिम्. ததூருவேகோன்மதிதாः அவருடைய தொடை வேகத்தால் பிடுங்கப்பட்ட சாலாகா சாமரங்களும் அந்யே மற்ற நகோத்தமாக நன்மரங்களும் மயீபதிம் மயீபதியை சைன்யாக போர் வீரர்கள் இவ பின்தொடர்வது போல் அனுமந்தம் அனுமாரை அனுஜக்முகு பின்தொடர்ந்து சென்றன. அவருடைய தொடை வேகத்தால் பிடுங்கப்பட்ட ஆச்சாமரங்களும் மற்ற நன்மரங்களும் மயீபதியை போர் வீரர்கள் பின்தொடர்வது போல் அனுமாரை பின்தொடர்ந்து சென்றன. சுபுஷ்பிதாக்ரைர்பகுபிः பாதபைரன்விதः கபிः அனுமான் பர்வதாகாரோ பபூவாத்புததர்ஷனः. பர்வதாகாரः மலை போன்ற கபிஹி வானரரான அனுமான் அனுமார் சுபுஷ்பிதாக்ரைஹி நன்றாய் புஷ்பித்த மலர் சிரிந்த பகுபிகி பட்பல பாதபைகி மரங்களால் அன்விதக சூழப்பட்டவராய் அத்புத தர்ஷனக வியக்கத்தக்க தோற்றமுடையவர் பபுவ ஆயினர். மலை போன்ற வானரரான ஹனுமார் நன்றாய் புஷ்பித்த மலர் சிரிந்த பட்பல மரங்களால் சூழப்பட்டவராய் வியக்கத்தக்க தோற்றமுடையவராயினர். सारवन्तोऽथ ये वृक्षा न्यमज्जन् लवणाम्बसी भयादिव महेन्द्रस्य पर्वतावरुणालये. अथ பிறகு சாரவந்தக வைரமான விருக்ஷாக மரங்கள் எவைகளோ அவைகள் மகேந்திரஸ்ய இந்திரனுடைய பயாத் பயத்தினால் பர்வதாக இவ மலைகள் போல் லவணாம்பசி உப்பு நீருள்ள வருணாலயே ஆழ்கடலில் நியமஜன் விழுந்து மூழ்கின. பிறகு வைரமான மரங்கள் எவைகளோ அவைகள் இந்திரனுடைய பயத்தினால் மலைகள் போல் உப்பு நீர் உள்ள ஆழ்கடலில் விழுந்து மூழ்கின. சநானா குசுமை கீர்ணः கபிசாங்குர கோரகைः சுஷோபே மேக சங்காஷः கத்யோத்தைரிவ பர்வதः. மேக சங்காஷः மேகம் போன்ற சஹா கபிஹி அந்த வானரர் நானா குசுமைகி பலவகை மலர்களாலும் சாங்குர கோரகைகி குருத்து மொட்டு இவைகளாலும் கத்யோதைகி மின்மினி பூச்சிகளால் கீர்ணக வியாபிக்கப்பட்ட பர்வதக மலை இவ போல சுஷுபே விளங்கினார். மேகம் போன்ற அந்த வானரர்
பலவகை மலர்களாலும் குருத்து மொட்டு இவைகளாலும் மின்மினி பூச்சிகளால் வியாபிக்கப்பட்ட மலை போல விளங்கினார். விமுக்தாஸ்தஸ்ய வேகேன முக்த்வா புஷ்பாணி தே த்ருமாः அவாஷீர்யந்த சலிலே நிவ்ருத்தா சுஹ்ருதோ யதா. தஸ்யே அவனுடைய வேகேன வேகத்தால் விமுக்தாக விடுபட்ட தேத்ருமாக அந்த மரங்கள் புஷ்பாணி புஷ்பங்களை முக்த்வா உதிர்த்து நிவ்ருத்தாக வழிவிட்டு திரும்பின சுஹ்ருதः யதா நட்பினர் போலவே சலிலே நீரில் அவாஷீர்யந்த பரவி வீழ்ந்தன. அவனுடைய வேகத்தால் விடுபட்ட அந்த மரங்கள் புஷ்பங்களை உதிர்த்து வழிவிட்டு திரும்பின நட்பினர் போலவே நீரில் பரவி வீழ்ந்தன. லகுத்வேனோபபன்னம் தத் விசித்ரம் சாகரே பதத் த்ருமாணாம் விவிதம் புஷ்பம் கப்பே வாயு சமீரிதம். த்ருமாணா மரங்களின் விசித்திரம் நானாவர்ணமுள்ளதும் விவிதம் பலவகையானதும் லகுத்வேன உபபன்னம் அதிக லேசானதுமான கப்பி வாயு சமீரிதம் வானரரின் காற்றினால் சிதறுண்ட தத் புஷ்பம் அந்த புஷ்பம் சாகரே சமுத்திரத்தில் அப்பதத் விழுந்தது. மரங்களின் நானாவரணமுள்ளதும் பலவகையானதும் அதிக லேசானதுமான வானரரின் காற்றினால் சிதறுண்ட அந்த புஷ்பம் சமுத்திரத்தில் விழுந்தது. End of part 1 of 4.